everyone, welcome back to the Tamil Car Dude channel. So இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா துபாயில இருக்கிற ஷேக் சையத் ரோட்ல அடாமஸ் மோட்டார்ஸ் அவங்களோட லோட்டஸ் பிரான்ச்ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ லோட்டஸ் பிரான்ச்ல பொறுத்த வரைக்கும் நீங்க பேக் சைடில் பார்க்கலாம் நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கார் உள்ள பார்க்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ரக்கட் பாய் தான் பார்க்க போறோம். Saddle up and dance. Baby, take a chance. ஸோ இந்த காரை பற்றின ரீல்ஸ் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்லையும் அப்புறம் ஷார்ட்ஸ் யூடியூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ப்ரைவேட்டாக டிஎம்எம்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், இது எப்படி இருக்கும், இதோட டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்கும், அண்ட் இதோட மேக் எப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனாலே நாங்கள் வந்து இந்த கார் இன்றைக்கி வந்து இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் இதோட டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர், அண்ட் இவங்க துபாயில் இதுக்கு சம்மர் ப்ரைஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் ஜூன் மந்த் வரைக்கும் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட் என்ன, அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பயங்கரமான ஒரு ரக்ட் லுக் இருக்கும் அண்ட் ஒரு கிளாசிக் டிஃபெண்டர் மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். அண்ட் இந்த டோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜி வேகன் மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த காரோட ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னோம்னா, இந்த கார் எப்படி வந்ததுன்னா இன் 2016 அப்புறம் வந்து டிஃபெண்டர் அவங்களோட கிளாசிக் டிசைன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் முன்னாடி டிஃபெண்டர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பயங்கர ஒரு ரக்ட் லுக்காக இருக்கும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பான ஒரு டிசைன் இருக்கும். பட் அதை 2016 ஸ்டாப் பண்ணதுனால இதோட ஃபவுண்டர் அவர் பிரிட்டிஷ் மில்லியனர் வந்து அவரோட ஸ்டார் ஜிம் அவரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கார் பண்ணணுங்கிறது அவங்க ட்ரீம். ஸோ அதனால் அதே ஒரு இவங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கிளாசிக் டிஃபெண்டரில் யாரெல்லாம் டிசைன் பண்ணாங்க, அப்புறம் ஜி வேகனில் முன்னால் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ, ஸோ அந்த டீம் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணி அப்படி உருவான கார் தான் இந்த இனியாஸ் கிரெடனியர். ஸோ அந்த கிரெடனியர் நேமுமே வந்து ஸோ எங்கேருந்து வந்ததுன்னா ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு கிளப்போட நேம் தான். ஸோ அந்த பப்பில் எப்போவுமே அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால அந்த பப் நேமே வந்து இந்த காருக்கே வச்சிடலாம் அப்படின்னு வச்சாங்க. ஸோ அந்த நேம் தான் கிரெனாடியர். இந்த காரோட லுக் அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்தப்போனா அது டோட்டலி வந்து எல்லாத்தையுமே வந்து மிஸ்மரைசிங் பண்ண வச்சு. என்ன ரீசன்னா இந்த கார் வெளியே அவ்வளோ அவுட் சைட் ரக்ட் லுக்காக பண்ணியிருந்தாங்க. அண்டு இதோட இன்ஜின் வந்து பவர்ட் பை BMW. ஸோ BMW ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரக்ட் லுக் உள்ள ஒரு ஜி வேகன் ஒரு டிஃபெண்டர் மாதிரி ஒரு லுக் உள்ள கார் BMW இன்ஜினோட வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த காரோட ஃபீலே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் அந்த காரை வாங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்ப்போம். எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, இந்த கார் ஒரு பயங்கரமான ரக்ட் லுக். ஆக்சுவலி பார்க்க ஒரு பாக்ஸ் டைப், இது எங்களால் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு டேங்கர் டைப் அந்த மாதிரி லுக்கில் இருக்கும். ஆக்சுவலி டிசைன் கான்செப்டே அப்படி தான். ஒரு டிஃபெண்டரோட ஓல்டு கிளாசிக் மெத்தட் இருக்க மாதிரி பாக்ஸி டைப்பாக இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தாலும் பாக்ஸி டைப்பாக இருக்கும், சைடில் பார்த்தாலும் பாக்ஸி டைப்பாக இருக்கும். அண்ட் பயங்கரமான பாடி பயங்கர ரஃபாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மாடல் நிறைய டைப்ஸில் வந்து இதில் வந்து செக்கர் பிளேட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் இதில் கேம்பிங் எல்லாமே செட் பண்ணுறதுனால இந்த பாடியில் வந்து நீங்கள் மேலே ஈவன் ஏறி போனால் கூட ஒருத்தரோட மேன் வெயிட் தாங்குற அளவுக்கு தான் வந்து இன்பில்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்தளவு இது ரக்ட். அப்புறம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி காரில் ஒரு ஓஜியே வந்து அவ்வளோ ஒரு டாப் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. பொதுவாக நிறைய ஆஃப் ரோட் கார்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறமா இதில் கட் போடுவோம், அப்புறம் வந்து சாயில் ஸ்கிட்டிங் போடுவோம், எல்லாம் போடுவோம். பட் இதில் வந்து இன்பில்டாகவே வந்து இவ்வளோ ரக்டாக கொடுக்குறாங்க. அண்ட் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ரோட் ஒரு மல்டி டெரெயினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ்க்கு எந்த அளவு வந்து ஸ்ட்ராங் அண்ட் டஃப்பாக பண்ணணுமோ அந்த அளவு வந்து ஒரு பெரிய டயர்ஸ் ஆகும் மேசிவாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா டெரெயின்லையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த டோரோட சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டைப் ஆர்லாட்டாக வந்து ஒரு புல்லட் ரேக்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இது எதோட பர்பஸ்க்காகனா, இந்த காரில் நீங்கள் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் ஆர் ஏதாவது ஒரு கேன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செரி கேன்ஸ் இல்லாட்ட வேறு ஏதாவது ஒரு அக்சசரிஸ், உங்களோட சவல்ஸ் இல்லாட்ட வந்து மட்லேருந்து ரிமூவ் பண்ணி வர அக்சசரிஸ் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த காரில் ஓஜியாகவே இன்பில்டாகவே இந்த அக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள எல்லா போல்ட் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் நாங்கள் ஒரு ரீலில் பார்த்துருந்தோம், ஒரு காரு அவரோட கார் ஓனரோட நேம் வந்து சகீன். அவரோட கார் அவர் வந்து ஆக்சுவலி நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அவுட்டோருக்கு எடுத்து போயிருக்காரு, கேம்பிங்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட காரில் வந்து ஒரு டீட்டெயிலான டீட்டெயில்ஸ் இருந்தது, எப்படி இதை வந்து ஆஃப் ரோடுக்காக மாடிஃபை பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரி ஃபிக்ஸிங்லாம் பண்ணியிருந்தாங்க. இது ஆஃப் ரோடுக்கு போகிறதுனால இந்த இதோட ரன்னிங் போர்டு வந்து ஜஸ்ட் உள்ளே இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு டேமேஜஸ் ஆகாமல் இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் உள்ளே ஈஸி ஆக்சஸ் ஆகணும். பட் நீங்கள் இப்போ காரை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரன்விங் போர்டு வந்து கீழே வந்து இறங்கி வரும். ஸோ அதிலேருந்து நம்ம வெஹிக்கிள் அக்சஸ் பண்ணி போகலாம். ஏன்னா அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கிறதுனால
இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து ஈஸியாக யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் இந்த வெளியே டெரெயினில் போகும்போது எங்கேயும் டச் பண்ணிடுமோ அப்படின்னு ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இது 2022 டிசைன் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் யூனிட் வெளியே வந்தது. 2023 வந்து நிறைய சேல் ஆனிச்சு. இப்போ துபாயில் பார்க்கும்போது அவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கே நிறைய பேர் இந்த கார்ஸ் வச்சுருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இந்த கார்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரேட் கம்பேர்ட் டு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் லுக் வைஸ்க்கு இப்போ கம்பேர் பண்ணால் ரேட் வந்து அஃபோர்டபுள் தான். ஸோ அதனாலுமே வந்து இந்த கார் வந்து அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அண்ட் இதோட ரிலையபிலிட்டி லாஸ்ட்டு 2022-23 யூஸ் பண்ணுறவங்க இப்போ வரைக்கும் சொல்கிற 3 வருஷம் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியன் ஃபீட்பேக்குமே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது இந்த காருக்கு. அதுவும் இந்த காருக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த அளவுக்கு இது சேல் ஆகிறதுக்கு. ஸோ அந்த பேக் சைடு ஆஃப் த கார் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு அண்ட் சைடு எப்படி பாக்ஸ் டைப்பாக பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த பேக் சைடுமே பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நீங்கள் மேலே போகிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு லேடர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாசிக் டிஃபெண்டரில் வர மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோவிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் டோவிங் இருக்குது, பேக் சைட்லேயும் டோவிங் இருக்குது. இதோட டோவிங்கே வந்து ஐ திங்க் 4000 kg வரைக்கும் கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பேக் சைடில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இந்த ஒரு ஷார்ட் ஓப்பனர் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் மேன் தட்ஸ் மேசிவ் பிளேஸ். ஆக்சுவலி மேசிவ் ஒரு ஆஃப் ரோடு ஒரு கேம்பிங் பர்பஸ்க்கு எடுத்து போகிறதுக்குனே மேக் பண்ண கார் மாதிரி இருக்கும். எவ்வளோ ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி இது 5 சீட்டர்ஸ். இந்த பேக் சைடில் 1000+ லிட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறையா ஹூக்ஸ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப் கொடுத்துருந்தாங்க. பட் இன்டீரியரில் பார்க்கும்போது கிளாசிக் கார்ஸில் இந்த ஓல்டு டிஃபெண்டர் இந்தளவு கொஞ்சம் டெக்னாலஜிஸ் இருக்காது. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிளாசிக்கே விட்டுறக்கூடாது. அட் த சேம் டைமில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் என்னலாம் இருக்கோ அதுவும் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து இன்கார்பரேட் பண்ணுங்கிறதுனால ஸோ இந்த ஸ்டீரிங்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஸ்டீரிங், அப்புறம் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் நிறைய லாட் ஆஃப் கீஸ், எல்லாமே கீஸ். இதை வந்து உள்ள காரில் ஏறி உட்காந்தோன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும், இல்லாட்டி ஒரு ஹெலிகாப்டர் ஒரு மினி ஹெலிகாப்டரில் உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்விட்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டாப் சீலிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயரான போர்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்ட் பிரேக் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஆஃப் ரோடோட லோ ஹில்ஸ் அண்ட் வந்து அப் ஹில் வந்தோட கியர் ராட் நல்லா கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கியர் ஷிஃப்டர்ஸ் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டர்ஸ் இது வந்து பிஎம்டபிள்யூவோட இன்ஜின்கிறதுனால பிஎம்டபிள்யூ கார்ஸில் எப்படி இருக்குமோ அதே ஒரு கியர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த கியரை பார்க்கும்போது சடனாக நம்மளுக்கு வந்து பிஎம்டபிள்யூ இன்ஜின் இருக்கிறத வந்து நம்ம மறந்துனால ஞாபகப்படுத்தி விட்ரும். அப்புறம் இவங்களில் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க அண்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சிம்பிள். இந்த ஹார்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹார்ன் அந்த டூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பெரிய லுக்கில் இருக்குது. அப்புறம் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ள சன் ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இது ஆஃப் ரோடில் போகும்போது வெளியே ஆப்ரேட் பண்ணி போகலாம். அப்புறமா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இல்லாமல் சென்டரில் கொடுத்துருக்காங்க. உங்களோட எல்லா சென்டர் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து மானிட்டர் வரும். அப்புறம் வந்து இதுக்கு நேவிகேஷன் வித் கேம்பஸில் வந்து என்ன மாதிரி கிராட்டிடியூடில் இருக்குது அதை காமிக்கிறது கொடுத்துருக்காங்க. சீட் ஹீட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் டிரைவர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் சென்டரில் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பார்க் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு ரோட்ஸ்க்கும் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆஃப் ரோட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை ஹைட் பண்ணி இந்த காரை வந்து எவ்வளோ ஹைட் லிஃப்ட் பண்ணலாம், லோ லிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. டவுன் ஹில்லில் போகும்போது அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் லைட்டை வந்து நம்ம எவ்வளோ ஆங்கிள் டிகிரி மவுண்டெயினை பொறுத்து நம்ம எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே மேலே கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங்ஸ் தான். நம்ம வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது லக்ஸரியாக. பட் எப்போவுமே வந்து ஒரு ஆஃப் ரோடு வந்து இப்படி தான் இருக்கும். பட் அந்த கேட்டகரியில் எடுக்கும்போது ஆஃப் ரோடுக்கு இந்த ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் தான், ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இதோட எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி எப்போவுமே பேக் சைடில் வச்சுருப்பாங்க. பேக் சைடில் தான் இதோட ப்ரொவிஷன்ஸ், அதோட டோல் கிட்ட அந்த மாதிரி சொல்லலாம். இது ஒரு ப்ராப்பரான ஒரு 5 சீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து முன்னாடி டிரைவர் அண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டுமே வந்து ஒரு சின்ன சன் ரூஃப் சின்னதாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரஃப்பாக டிரைவ் ஒரு டிசைன் பண்ணுறதுனால ஸோ பொதுவாக வந்து இந்த இடத்துலலாம் வந்து அந்த சன் ரூஃப் எதிர்பார்க்க முடியாது. பேனரோஃபிக் சன் ரூஃப் எதிர்பார்க்க முடியாது. சேம் இந்த ஓல்டு கிளாசிக் டிஃபெண்டர்லாம் இதே கான்செப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெல்கம் டு த பெர்ஃபார்மன்ஸ் சீக்வன்ஸ். ஸோ நம்ம அந்த கார் எக்ஸ்டீரியர் அப்புறம் வந்து இன்டீரியர்
எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இந்த கார் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரியலி இந்த காரில் ஏறி உட்காந்தோன்னே இந்த கிளாசிக் டிஃபெண்டர், அந்த கிளாசிக் கார்ஸில் உட்காந்த ஃபீல் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பெரிய ட்ரக்கில் இருந்து ட்ரைவ் பண்ணுற ஃபீலுமே இருக்குது. ரோடை பார்க்கும்போது ரோடு அப்படி தான் வந்து ரொம்ப டாப் வியூவில் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்ஜின் சொன்ன மாதிரியே வந்து இன்ஜின் பவர்ட் பை BMW. ஸோ அதனால் அந்த BMWவோட ப்ராப்பரான அவங்களோட கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மேசிவாக ஒரு மேலே இருந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது இது வந்து மல்டி டெரெயின்லாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ரோட்டில் போட்டிருக்கீங்க, ஆல்ரெடி டவுன் ஹில்லில் போகிறீங்க, இல்லை அப் ஹில்லில் வந்து ஒரு 45-50 டிகிரி ஒரு ஸ்லோப்பில் போகிறீங்க, அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்தால் கூட நீங்கள் டிரைவர் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் கார்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்து அந்த காரை வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து சூப்பராக வந்து ஈஸியாக அங்கே மேலேருந்து பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாசிக் ஒரு கார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லா கார்ஸும் வாங்கும்போது ஒரு கார்ஸ்னால் இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஆஃப் ரோடு ஆர் SUV அந்த மாதிரி கார்ஸ் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அது மஸ்ட் பி வந்து ஒரு ரெக் ஃபீல் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டீரிங் வந்து அந்தளவு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது, ஒரு டஃப்பாகவே இருக்கும். பட் இதில் வந்து அதை ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இதோட இன்ஜினியரிங் எப்படி இருக்குது, வெளியே எல்லாமே ஒரு ரஃப் லுக், அப்புறம் வந்து ஒரு கிளாசிக்கல் ஃபீலில் பண்ணும்போதும் அட் த சேம் டைம் இந்த மாடர்ன் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்டீரிங்கில் கொடுக்கணும், அப்புறம் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸில் காட்டணுங்கிறத இதில் வந்து ரொம்ப கேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த காரை ட்ரைவ் பண்ணும்போது தெரியுது. ஸோ நாங்கள் வந்து இப்போது ஒரு நார்மலில் வந்து சிட்டி டிரைவில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே வந்து ஒரு ஐகேஜி காராகவும் இருக்குது. நம்ம நீங்கள் ரோட்டில் போகும்போது நிறைய பேர் உங்கள் காரை பார்ப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இந்த காரை வந்து இப்போ நார்மல் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இது கொடுத்துருக்க இன்ஜின் BMW 3 லிட்டர் இன்லைன் இன்ஜின் அண்ட் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த இன்ஜின் வந்து இந்த காரை ஆக்சுவலி 280 to 300 ஹார்ஸ் பவர், ரைட்? ஸோ அந்த ஒரு ஆஃப் ரோடில் வந்து அதை எடுத்து போகும்போது அந்த ஃபீல் வந்து ஆஃப் ரோடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு நார்மல் சிட்டி ரோடில் போகும்போது அந்த இன்ஜினோட பவர், அந்த 280 ஹார்ஸ் பவர் அண்ட் BMW இன்ஜின் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த கார் வந்து கொஞ்சம் ரஃப்பான கார், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹெவியாக மேனுஃபேக்சர் காரணனால கொஞ்சம் இது ஹெவியாக தான் இருக்கும். பட் ஹெவியாக இருக்க கார் எப்போவுமே எடுத்து எப்படி புஷ் பண்ணி ஒரு ஈஸியான ஒரு ஸ்மூத் மூவ் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் அந்த BMW இன்ஜின் இந்த காருக்கு வந்து இன்னும் அடுத்த லெவலில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே வந்து கார் ஹெவியாக இருக்கும். நிறையா மாடல்ஸ் இப்போ கார்ஸ் வருது, கார் அவுட் சைடில் ஹெவியாக மேக் பண்ணுறாங்க. பட் அதை பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது வெரி லோவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 சீட்டர்ஸ் கார்னால் 5 சீட்டர்ஸ் வித் லோடிங்ஸ், அந்த கேம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே காரை லோட் பண்ணி போகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. என்னென்னா கார் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு ஃபீல் தெரியாமல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷன் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரோடில் எடுக்கும்போது ஒரு சடனாக ஒரு RPM வேணும், ஒரு சடனாக ஒரு ஆக்சிலரேஷன் வேணும்னா அதுவுமே இந்த கார் வந்து சூப்பராக பண்ணுது. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் அப்புறம் இன்டீரியர் பார்த்தீங்க, அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், அப்புறம் இன்ஜின் கேரக்டர் பற்றி எல்லாமே சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த காரோட இப்போ இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் இதோட ப்ரைஸிங் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் இப்போ துபாயில் UAEல இதோட ப்ரைஸ் வந்து இந்த சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ 299,000 மீன்ஸ் எப்படின்னா 300,000க்கு ஒரு திர்ஹாம் கம்மி. ஸோ இது வந்து ஒரு சம்மர் ஆஃபர், ஜூன் எண்டு வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இதான் வந்து இப்போ துபாய் மார்க்கெட்டில் இவங்க இப்போ கொடுக்குற ஆஃபர். ஆக்சுவலி இது 2020 வந்து 2023 அண்ட் இப்போ 2025 பார்க்கும்போது வித்தின் திஸ் 3 to 4 இயர்ஸ் ஸ்பேனில் இவங்க அவ்வளோ கஸ்டமர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஈவன் நீங்கள் மீட்டப்புக்கு வரும்போதே அவ்வளோ கஸ்டமர்ஸ் கார்ஸ் நாங்கள் வந்ததை பார்த்தோம். அண்ட் இதை வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இல்லாமலே அப்படியே ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெஷலாக அதுக்கு மாடிஃபைட் பண்ணி வந்து ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இந்த காருக்கு சூட் ஆகிற மாதிரி இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இந்த காருக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்டே சொல்லலாம். ஸோ இந்த காரு நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா, UAEல இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இங்கே அவங்களோட ஷோரூம் வந்து லோட்டஸ் அண்ட் அடாமஸ் குரூப், சேக்ஷை ரோடில் நீங்கள் அடாமஸ் மோட்டார் குரூப்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வரும். அண்ட் இவங்க வந்து இப்போ you plan to expand your service center also, right? Yeah, it's already there behind the Times. Yeah, so Center is there expanded. ஸோ என்னென்னா லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு சின்ன இடமா இருக்குது. இப்போ கஸ்டமர்ஸ் அந்த ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து அவங்களோட சர்வீஸ் சென்டருமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் நாங்கள் லாஸ்ட்டு அவங்க டெக்னிக்கல் டீமோட மீட் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆர் எனி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஆர் எனி மாடிஃபிகேஷன் அதுக்குமே வந்து அட்வைஸ் கன்சல்டன்சி யூ ஆர் டூயிங், ரைட், ஃபார் வாட் எவர் த எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் டூயிங் ஃபார் த கார். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசிக் கார் அட் த சேம் டைம் ஒரு ரக்டு ஃபீல் உள்ள கார் வாங்கணும்னா
ஸோ இந்த கார் உங்களோட சாய்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த டிஃபெண்டர் கிளாசிக் மாடல்லாம் ஒரு நிறைய பேருக்கு ஒரு கிரேசி, ஏன்னா இது அவைலபிளே இல்லை இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு 2016 20 ரேஞ்சில் 2000 ரேஞ்சில் உள்ள கார்ஸை இப்போ உங்களுக்கு ட்ரைவ் பண்ணணும் வித் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஹேவ் டு விசிட் இனியாஸ் அண்ட் லோட்டஸ் அடாமஸ் குரூப் ஷோரூம்ஸ். ஓகே கேஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த காரை பற்றின நிறைய ரீல்ஸ் அண்ட் இன்னும் வரக்கூடிய அப்கமிங் கார்ஸ் மாடல்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட வேறு டீட்டெயில்ஸ் வேணும், இந்த காரை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஷோரூம் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், மென்ஷன் த டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சம்மர் ஆஃபரில் புக் பண்ணிக்கலாம். See you in other video. Until then, bye from Anif Kapoor and Pradap.